ஒரு ஆனந்தம். இதில் ஒவ்வொரு வாட்டியும் காய் எடுத்து வைக்கிறப்ப என்னை நான் வந்து ஒரு ஜாக்ஸ் பரவாக ஃபீல் பண்ணுவேன். 8 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 10 காட்பாடிக்கு 11:45. ட்ரெயின் ரேஸில் போகுதுடா. குட்டி படத்தில் வர சீன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் பார்க்குறேன். வாவ் லக்கேஜ் வைக்கலாம் மச்சான், போயிட்டு கம்முன்னு 100 ரூபா வரும். மொத்தம் ஒரு ஃபேமிலி வந்தால் 100 ரூபா வாங்கிக்கலாம். இறங்கும் போதே சோத்தாங்க எடுத்து கீழே வைக்கிறான் பாலாஜி. இவன் கண்ணுக்கு மட்டும் எல்லாம் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலப்பா. பாலாஜி வந்து இப்போ அந்த வைப்பு வந்துட்டான். அவன் கோவிந்தா வைப்புக்கு வந்துட்டான். கோவிந்தா எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க கோவிந்தா. நண்பர்களே, நம்ம நடப்பாதை நோக்கி போயிட்டு இருக்கோம். உங்க கூட வந்து 2 பேர் எங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. பின்னாடி வர கஸ்டமர், அதுக்கு பின்னாடி டிக்கியில் ஆட்டோட டிக்கியில் உட்காந்துட்டு இருக்காங்க. இளைஞர்கள் ரத்தம் எல்லாமே கோவிந்தா கோவிந்தா என முழக்கத்துடன் அந்த மாதிரி நீங்கள் எங்கள் 3 பேர் நீங்கள் பார்க்க அதிகமாக சான்சஸ் இருக்குது. பட் என்னக்கா நான் சொல்கிறாங்க, இங்கே வந்து ஃப்ரீ லக்கேஜ் தான் இருக்கும். நம்ம செருப்பு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு நம்ம ஃபோன் நம்பரில் எழுதுனா 1 ஹவரில் மேலே வந்துடுறாங்க ஃப்ரீயாக. நம்ம மலை மேலே ஏறத்துவே வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும். நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா 1 ஹவர் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும் அப்படின்றாங்க. அது எங்கே வரும், எப்படி போய் வாங்குறது ஒன்றுமே எனக்கு தெரியல. அது வேறு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக வேறு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், அங்கே வச்சிடலாமா இல்லை பேக்கில் போட்டுடலாமா? பேக்கில் போட்டு நம்ம ஃப்ரீயாக அங்கே போய் போட்டுக்கலாம். அப்படி சொல்கிறியா? அப்புறம் பஸ் ஏறிடலாம் அப்படி சொல்கிற. நமோ நாராயண. பாலாஜி நான் 3 நேரம் ஆகுன்றாங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? நீ இது ஏறியே இல்லையா? எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? எவ்வளோ நேரம் ஆகும்? 3 மணி நேரம் ஆகும். அப்படியா? ஏறிடலாமா? வா, ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் பண்ணது கிடையாது. சோம்பேறி நான் நார்மலாகவே. அங்கிருந்து ஸ்டார்ட்டா? திருமலை தேவஸ்தானம் நடைப்பயணம் மினிதே விளாக் தொடங்குகிறது. நான் கையிலேயே வந்து பெருமாளுக்கு நெருப்பு ஏற்ற போகிறேன். கோயிலுக்கு இருந்து பார்க்குறோம் மச்சான். அப்படியே அசிங்கப்பத்தாதரா பாலாஜி. அப்படியே இங்கே இதை எடிட்டில் வந்து நெருப்பு வர மாதிரி போடுறியா? எடிட்டில் நெருப்பு வர மாதிரி போட்டுருக்கேன். அது 9 கிலோமீட்டர். நம்மலாம் வந்து 50,000 ஸ்டெப்ஸே நம்ம அசால்ட்டாக நடந்தோம். அசால்ட்டாலாம் இல்லை, எனக்கு பேக்கு கிழிஞ்சது எனக்கு தான் தெரியும். பட் இது ஒரு மாதிரி கொஞ்சம் டிவோஷனலாக ஒரு மாதிரி நல்லா வைப்பாக இருக்கும். ஸ்டெப் நம்பர் 2083 நண்பர்களே. 2000 ஸ்டெப்ஸ் நான் வாக்கிங் நடக்க போகிறேன். நார்மலாக நிறைய நடந்திருக்கேன், 1000 கணக்கில் நடந்திருக்கேன். பட் இப்படி ஃபஸ்ட் டைம் நடக்க போகிறேன். ஐயோ பேசினா கிளைம் வருமா? பெருமாள் நிறுத்துங்க பெருமாள். சரி நான் கொஞ்சம் மேலே போயிட்டு vlog பேசுகிறேன். இப்பயே பசிக்குதுடா. பாலாஜியோட கழுகு பாறையிலேருந்து எப்போயுமே எதுவுமே தப்பாது நான் ப்ரௌடாக சொல்லுவேன். இந்த வாட்டியுமே பாலாஜியோட கழுகு பாறையிலேருந்து எதுவுமே தப்பலை, எதுவுமே மிஸ் ஆகலை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு கொடுத்து வைக்காது. பெருமாள் கருணை காட்டுவார். மேலே போய் சேரத்துக்குள்ள கருணை காட்டுவார். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்லேயே, என் வாழ்க்கையிலேயே. நான் கோயிலுக்கெல்லாம் நடந்து வர மாட்டேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சோம்பேறி. நான் சவுண்டை கத்தி பேசுகிறேன், அப்போ தான் கேட்கும். பட் இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. அண்ட் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வியூ வேறு லெவலில் இருக்குது. அங்கே ரொம்ப ஓவர் எக்ஸ்ப்ளோசராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஒரு மாதிரி டவுன்லாம் தெரியும். அண்டு இங்கே பாட்டு சவுண்ட் ஓடிட்டே இருக்கவே என்னால் கண்டென்ட் எதுவும் பண்ண முடியல. பாலாஜி என்ன சொன்னான்னா போகிற வழியில் சாப்பாடு கொடுப்பாங்கண்ணா. 1000 ஸ்டெப்பும் வந்துட்டேன். சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு வித்துன்னு இருப்பாங்க. நம்ம நீ சொன்ன சாப்பாடு பக்தர்களுக்கு கொடுப்பாங்க, மேலே தான் போடுவாங்க, அண்ணதானோ கீழே கிடையாதா? அப்போ எதுவும் போய் சொன்னாங்க நீ? அப்போ தானே வருவேன். ஏய் போடா டேய். என்னால் நம்பவே முடியல. நிறைய பேர் வேண்டுதலுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எல்லா படிக்கட்டும் ஏற்றிட்டே போகிறாங்க. எனக்கு இங்கே நடக்கிறதுக்கே மூச்சுலாம் வாங்குது, நாக்கத்தேலுது ஃபஸ்ட் டைம். எப்படி தான் பண்ணுறான்னு தெரியல.
அக்கா தமிழ் அக்கா தெலுங்கா சரி அக்கா யுவர் ஒர்க் டெய்லி அப் டவுன் எவ்ரிடே அக்கா எவ்ரி ஒன் டைம் அங்கே ஒர்க்கு ஃபுல் டே மேலே போயிட்டு கீழே வந்து பெருகின்னு வரணுமா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஆ இங்கிலீஷ் பேசுறது எனக்கு ஒரு மயிரும் தெரியாது. அவங்க என்ன சொன்னாங்க ஒன் டைம் நான் மற்ற தெலுங்கு தெரியும் அந்த வச்சு போயிடலாமா பாலாஜி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு டேலண்ட் ஒளிஞ்சிருக்கு. இந்த பாட்டு ஓடிட்டே இருக்குடா. நான் நினச்ச விட பேச முடியல என்னால். இவனுக்கு கிளைம் வந்துருமோன்னு ஒரு பயம். இது என்ன பாட்டு கூட சாமி பாட்டு தான். ஆனால் இது எந்த யூடியூப் சேனல் வாங்கி வச்சிருக்குன்னு தெரியல. அது ஒரு பயம். டி சீரியஸா அவனை போட்டு ஒழிச்சிருங்க. பாலாஜி அப்பா எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கித்தாங்க. ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கித்தாங்க. கட் ஆஃப் ஃபோட்டில் ஜூஸ் ஒன்று வாங்கித்தாங்க. பாலாஜி பத்ரி மாமா ஒரே ஒரு ஜூஸ் மாமா. கட் ஆஃப் ஃபோட்டுலாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா ஸ்ப்ரைட் வருமா? எது ஆனால் எனர்ஜியாக இருக்கும். மான்ஸ்டரா மச்சான் மான்ஸ்டர் ரேட் அதிகம். நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ஜெயிச்சிட்டேன். வாவ். நான் கேட்டது ஒரு கடையில், ஆனால் இங்கே வேறு ஒரு கடையில் வாங்கி கொடுத்துட்டாங்க. பெருமாள் அவங்கள வாழ்த்து. சரி மச்சான் சரி பார்க்கலாம். சரி ஓகே. ஸோ ஒரு இப்படியோ வாங்கி கொடுத்துறாங்க. இப்போது எங்கே 1500 மச்சான் 1500 வந்துட்டு இன்னும் சம்திங் 2025 ஸ்டெப்ஸ் இருக்குது. நடந்து காலெல்லாம் ரத்தம் ஃப்ரெண்ட்ஸ். ரத்தம் சரியான ரத்தமாக வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் நான் பெருமாளுக்காக நான் நடப்பேன் அப்படின்ற ஒரு விடாப்பிடியான ஒரு மன எண்ணத்தில் இருக்கேன். கூட சேர்ந்து நடந்த பக்தாக்களுக்கும் காலெல்லாம் ரத்தம். மேலே போனால் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தெலுங்கு பிக் பாஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் சில பிக் பாஸில் கசம் சலா பண்ணுறாங்களே. அந்த பிக் பாஸ் விட்டா நல்லா. நீ போய் என்ன மச்சா பண்ணுவ? என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணுவேன். நீ போய் நான் என்ன பண்ணுவேன்? சாப்பிட்றது இல்லை என்ன பண்ணுவானா, கேமரா ஆனில் இருக்கிறப்ப சும்மா நார்மலாக இருப்பான் மேடம். கேமரா ஆஃப் பண்ணது சும்மா சில்லுன்னு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணுவான் மேடம். இப்போ கூட எப்படி தெரியுமா, கேமரா ஆன் பண்ணுறப்ப பேசுகிறேன்னா கேமரா ஆஃப் ஆச்சுன்னு வச்சுக்கேன். என்னன்னா எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். இப்படி ஒரு முகத்தை வச்சுட்ருக்கானுங்க, அப்படி ஒரு முகத்தை வச்சுட்ருக்கானுங்க. ஷாக்காக இருக்குது. ஜெமினி தெலுங்கு சேனல். I respect all languages, all Indian my brothers and sisters. No, சரிடா, this is only for applying me. இங்கே பார்த்தீங்கன்னா அது லைக் குட்டியாக அந்த நம்ம ஜிம்லாம் பார்ப்போம்ல, கல்லுலாம் எல்லாம் அடுக்கியிருப்பாங்கல்ல, பீச்சில் அடுக்குவாங்க, அந்த மாதிரி அடுக்கியிருக்காங்க. மச்சான் எதுக்கு மச்சான் அது? வேண்டுதல் வீடு கட்டுறது வேண்டியது. இது இங்கே இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சுட்டு போனால் சீக்கிரமாக வீடு கட்டுவாங்க. ஏதாச்சும் வருமா? ஓகே, அதாவது வீடு கட்டின பிறகு இங்கே கல் வைப்பாங்களா, இல்லை கல் வச்சுட்டு பிறகு அந்த வேண்டுதல் தானே, வீடு கட்டுறது தானே வச்சுருக்கேன். சரி ஓகே, இது அவங்க வீடாக நினச்சி பில்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒரு 5 கல் அடிக்கலாமா? 5 போதுமா? ஃபஸ்ட்டு தாலி நேரம் தாலி. மச்சான் மூஞ்சி தான் மச்சான் அப்பா மாதிரி வச்சுக்கிறான். ஃபுல்லாக பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இவனை மாதிரி எல்லாமே உங்கள் குரூப்பில் இருப்பான். அவனுக்கு முக்கியமாக இந்த எக்ஸாக்டான இந்த பாட்டை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். பாலாஜியா சென்டர் ப்ளஸ் ஃபேஷனில் கும்முன்னு வந்துடாப்பா. நாங்கள் வெயிட் செக் பண்ண போகிறோம். நான் வெயிட்டில் செக் பண்ணிட்டேன். என் வெயிட்டில் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். என்ன போடலாம்? எங்கே ஹோல்ஸ் இருக்கோ அங்கே போடுவாய். இல்லை 52 பேர் 51,950 மச்சான். 60 55 59 மச்சான். என்னோட டாப் அவன் தான் 6 அதிகமாக. ஆமாம், நான் தான் லாஸ்ட் டாப்பா. 1.5 அடி நான் லாஸ்ட்டு. சரி வாங்க போகலாம். நான் 49.6. வீட்டில் ஆகாஷோட வெயிட் மிஷின் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜிம்முக்கு போயிட்டு டெய்லியுமே அவன் அது கணக்கு பண்ணிகிட்டே இருப்பான். நானும் சும்மா ஏறி நிற்பேன். நமக்கு தெரியும் நம்ம உடம்புல ஒன்றுமே இல்லைன்னு. பட் சும்மா ஏறி நிற்பேன். நிற்கும் போதெல்லாம் 50 தாண்டதே கிடையாது. பாலாஜியோட வாழ்க்கையில் பாலாஜி கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ வெயிட் ஏறி இருக்கு. அடுத்து வாழ்க்கை ஏறும். அப்புறம் பொன் நேரம் பொருள் ஏறும், பலம் எல்லாமே ஏற போகிறது. 2024 ஒரு அருமையான வருஷமா பாலாஜிக்கு இருக்கும். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா.
ஃபைனலி நம்ம ஆஞ்சநேயரை பார்க்க வந்துட்டோம். பாலாஜி எங்கே போயிட்டான்? அவன் ஆஞ்சநேயரை சுற்றிட்டு இருக்கான். ஆஞ்சநேயர் சுற்றினா எப்படி அவனுக்கு எல்லாம் நடக்கும்? அவரோட அடி பக்தனை மாற்றிட்டு வரும். நானும் ஒரு 2 சுற்றி சுற்றிட்டு வரேன். அப்போ என்ன பேசுறது வேஸ்ட். நான் கொஞ்சம் நேரம் சத்த நேரம் கீழே உட்கார போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சத்த நேரம் பட் யூனோ பீஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லாயிருக்கு. நைஸ்.